அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஷ்குமார். நான் தமிழ்நாடு காவல்துறையில் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதாவது சேலரி ஸ்லிப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேலரி ஸ்லிப் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுனுடையது. இவர் வந்து 2020 பேட்சில் டிஎஸ்பி மெனில் செலக்ட் ஆகிட்டு பெட்டாலியனில் வந்துட்டு ட்ரைனிங்கில் இருந்தார். 4th பெட்டாலியனில் ட்ரைனிங்கில் இருந்த பொழுது அவர் செப்டம்பர் மாதம் எவ்வளோ சேலரி வாங்கினார் அப்படின்றதுல தான் இந்த சேலரி ஸ்லிப்பில் இருக்குது. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவருடைய டியூட்டி பே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 18,200. அதுக்கடுத்தது வந்து டியூட்டி பேங்கிறது பேசிக் பே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களோ அது. அடுத்தது வந்துட்டு டியரன்ஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்துட்டு அப்போ ஒரு ட்ரைனிங்கில் இருந்த சமயத்தில் 16% இருந்துச்சு. இப்போ வந்து அது 46% ஆயிடுச்சு. அதாவது இந்த டியரன்ஸ் அலவன்ஸ்ன்றது. அடுத்தது சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ்ன்றது நம்ம எந்த சிட்டியில் வந்து டியூட்டியில் இருக்குமோ அதை பொறுத்த இருக்கும். கோயம்புத்தூருக்கு வந்துட்டு, அதாவது கோவை புதூருக்கு வந்துட்டு 180 ரூபா. அடுத்தது வந்து மெடிக்கல் அலவன்ஸ் வந்துட்டு 300. அடுத்தது வந்து யூனிஃபார்ம் அலவன்ஸ் வந்துட்டு 500. அடுத்தது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ளஸ் நம்ம சேலரியில் ஆட் ஆகக்கூடியது. நமது சேலரியிலிருந்து பிடிக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷனரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு நமக்கு இப்போ பென்ஷன் கிடையாது அப்படின்றதுனால நம்மளுடைய சேலரியிலேருந்து 10% பிடிச்சிட்டு கவர்மெண்ட்டிலேருந்து ஒரு 10% ஆட் பண்ணி நம்மளுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ இதனுடைய டோட்டல் நம்ம சேலரியிலேருந்து ஒரு 10% 2,129 ரூபா பிடிச்சிருக்காங்களா, இது வந்து 10% டிடக்ஷனு. அடுத்தது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு நம்ம போலீஸில் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து ஒரு 180 ரூபா பிடிச்சிக்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதில் வந்து 10th 12th நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னால நமக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எஸ்பி சார் கையில், இல்லைன்னா கமாண்டன்ட் சார் கையில் அல்லது கமிஷனர் சார் கையிலேருந்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு அமௌண்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்றது பிடிப்பாங்க. அது வந்துட்டு ஒரு 60 பிடிக்கிறாங்க. அடுத்தது ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 2000 அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 70 ருபீஸ் பிடிப்பாங்க. அடுத்தது சொசைட்டி டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே அவன் ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது, என் ஃப்ரெண்டு வந்துட்டு ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஏதாவது பொருள் வாங்கியிருப்பாப்புல அப்படின்னா அதுக்காக வந்துட்டு இந்த கேன்டீனு மற்ற ஏதாவதுலேருந்து பொருள் வாங்கியிருப்பாருன்னா அதுக்கான பில் வந்து இந்த 265. இப்போ வந்து இது வந்து கட்டாயமற்ற பிடித்தம். இப்போ வந்து இந்த 2,439யும் 265 இது ரெண்டையும் வந்துட்டு இந்த டோட்டல் சேலரியான 22,274 கழிச்சிட்டு ரிமைனிங் தொகையான இந்த 19,570 வந்துட்டு சேலரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அவன் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 4th பெட்டாலியன் கோவை புதூரில் வந்துட்டு ட்ரைனிங்கில் இருந்தாப்புல. இது அவரோட சேலரி ஸ்லிப்பு. இது வந்து அதே ஃப்ரெண்டுனுடையது. இப்போ ப்ரெசண்ட் போன மாதம் மார்ச் 2024 அவர் எவ்வளோ சேலரி வாங்கினார் அப்படின்றதுக்கான சேலரி ஸ்லிப்பு. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ வந்து அவருக்கு வந்து 3 இன்க்ரிமெண்ட் 2020 ஜாயின் பண்ணதுனால 3 இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு. அந்த 3 இன்க்ரிமெண்ட்னுடைய இதில் சேர்த்து இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு அவர் எவ்வளோ வாங்குறாருன்னா 19,900 ரூபா வந்துட்டு டியூட்டி பே அப்படின்ற பேசிக் பே வாங்குறாரு. இப்போ வந்து 46% வந்துட்டு டியரன்ஸ் அலவன்ஸ். இப்போ 19,900 ரூபாய்க்கு 46% டிஏ சேர்த்து 9,154 ரூபா அவருக்கு டிஏ ஆட் ஆகுது. அடுத்தது இப்போ வந்து அவர் சென்னை சிட்டியில் வந்துட்டு டிஎஸ்பி மென்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க 3rd பெட்டாலியனில். அப்போ அதுக்கு வந்துட்டு சிட்டி அலவன்ஸாக வந்துட்டு ஒரு 360 ரூபா வருது. அடுத்தது மெடிக்கல் அலவன்ஸாக வந்துட்டு ஒரு 300 ரூபா வருது. அடுத்தது நைட் டியூட்டி பார்க்குறதுனால நைட் டியூட்டி அலவன்ஸுன்ட்டு ஒரு 300 ரூபா வருது. ரிஸ்க் அலவன்ஸ் நமக்கு வந்து ட்ரைனிங்கில் வந்து ரிஸ்க் அலவன்ஸ் கிடையாது, ஆனால் டியூட்டி பார்க்கும்போது ரிஸ்க் அலவன்ஸ் இருக்குது. அந்த ரிஸ்க் அலவன்ஸ்னு சொல்லிட்டு 1000 ரூபா. அடுத்தது வந்து வாஷிங் அலவன்ஸ்னு சொல்லிட்டு யூனிஃபார்முக்காக வேண்டி அதுக்கு ஒரு 500 ரூபா. மொத்தமாக வந்துட்டு 31,514 ரூபா வந்துட்டு அவருடைய சேலரி. அதுவே வந்துட்டு அதிலிருந்து நமக்கு டிடக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அவர் கான்ட்ரிபியூஷனரி பென்ஷன் ஸ்கீமுக்காக 10% பிடிப்பாங்களா, அதில் வந்துட்டு 2,905 ரூபா பிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக வந்துட்டு 2,295 ரூபா பிடிச்சிருக்காங்க. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுக்காக 110 ரூபாயும், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வருது அப்படின்னோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம முன்னாடியே 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். அதை மாதம் 1000 ரூபாயாக வந்துட்டு நம்ம சேலரியிலேருந்து கட் பண்ணிப்பாங்க. அதில் வந்து இப்போது 10/3 அப்படின்னா 10 மாதம் பிடிக்க வேண்டியதில் இது வந்து 3வது மாதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ வந்து இதில் வந்து 1000 ரூபாய் வந்துட்டு பொங்கலுக்கு வாங்கின அட்வான்ஸ் தான் இது.
பொங்கல் அட்வான்ஸில் வந்து இப்போ 3rd மந்த்து பிடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு பிஎல்ஐ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 27 அதாவது பிஎல்ஐங்கிறது வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். அது நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், தேவைப்படலை அப்படின்னோம்னா விட்டுறலாம். இப்போ இந்த 2375ன்றது பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸுக்காக வந்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. நம்ம வேணும் அப்படின்னோம்னா போட்டோம் அப்படின்னோம்னா இந்த அமௌண்ட்டு பிடிப்பாங்க, இல்லைன்னா பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 2000 அப்படின்றதுக்காக ஒரு ரூ. 70 பிடிக்கிறாங்க. அடுத்தது அசோசியேஷன் டிடக்ஷன் அப்படின்னா ஒரு டிஎஸ்பி மென்னில் இருக்காங்க அல்லவா, அதனால் அந்த இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக வேண்டி வந்து ஒரு ரூ. 25 வந்துட்டு அசோசியேஷனுக்காக டிடக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பெனவலன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஏதாவது ஆயிட்டாங்க அப்படின்னோம்னா நமக்கு அதுக்கு வந்து ஒரு 15,000 இறுதி சடங்குக்காகவும் மற்றும் மருத்துவ செலவுகளுக்காக அப்பப்போ வந்துட்டு நம்ம ஒரு 25,000 50,000 வந்துட்டு மருத்துவ செலவு ஏதாவது பண்ணால் நமக்கு குடும்பத்தினருக்கு வந்துட்டு செலவு பண்ணால் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ரூ. 225 பிடிச்சிருக்காங்க. அடுத்தது என்எஸ்டி என்ஆர்னு போட்டிருக்காங்களா, அது வந்து மெஸ் பில்லு. இப்போ அவர் சாப்பிட்றதுக்கான மெஸ் பில் வந்து அங்கே டிஎஸ்பி மென்னில் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதனால் வந்துட்டு அங்கே மெஸ் ரன் ஆகுறதுனால அந்த மெஸ்ஸுக்கு இவர் சாப்பிட்டதுக்கான பில் வந்துட்டு ரூ. 1,350 வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்துட்டு இதில் வந்து இவருக்கு மொத்தமாக ரூ. 39,514 சேலரி, ரூ. 6,814 வந்துட்டு டிடக்ஷனு, அதாவது கட்டாயமான டிடக்ஷனு, கட்டாயமற்ற பிடித்தம் வந்துட்டு 1,630. இப்போ மொத்த சேலரியில் இந்த ரெண்டும் போனது போக ரிமைனிங் வந்து அவருக்கு எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னா ரூ. 23,070 ஆட் ஆகும். இதில் வந்து இவர் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸும் இந்த ரூ. 1000 ஃபெஸ்டிவல் அட்வான்ஸும் பிஎல்ஐயும் போடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னோம்னா, மெஸ்ஸில் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா டோட்டலாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 26,000 சம்திங் 26,000 சம்திங் வந்துட்டு சேலரியாக வந்துருந்துருக்கும். இதுதான் வந்துட்டு சேலரி ஸ்லிப் எக்ஸ்ப்ளனேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.